எம்எல்ஏக்களிடம் சொந்தமாக வாகனம் இல்லை என்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சத்தத்துக்கு அர்த்தம் தெரியுமா சார்? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் இலவச அமரர் ஊர்தி வசதி இல்லாததால் உடலை உறவினர்கள் ஆட்டோவில் ஏற்றி சென்றனர். மக்களோட ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனைக்குன்னு கேட்டா நிதி சுமைன்னு சொல்றீங்க. அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். இதுக்கு மட்டும் எங்கிருந்து சார் காசு வருது? ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும் கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னாடி இருக்கின்ற இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள் கேட்பாங்க, யார் நீங்க? இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது.